சற்றுமுன் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலர் கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளனர். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும், அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கப்பட வேண்டும், தலைமை தொடர்பான முடிவுகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும், அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், கட்சி நிர்வாகிகளிடம் கேள்வி கேட்பது மட்டுமின்றி அவர்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும், அதிமுக மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டும், இந்த கூட்டணிக்காக எடப்பாடி இறங்கி வர வேண்டும் என்றெல்லாம் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். ஆனால் அதிமுக தோல்விக்கு நான் காரணம் இல்லை, நிர்வாகிகள்தான் காரணம் என்று எடப்பாடி நினைக்கிறாராம். நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யவில்லை, தலைவர் என்ற வகையில் உத்தரவுகளை சரியாகவே போட்டேன், ஆனால் நிர்வாகிகளும் நடப்பு எம்எல்ஏக்களும் சரியாக வேலை செய்யவில்லை என்று எடப்பாடி உறுதியாக நிற்கிறாராம். இதனால் எடப்பாடி பழனிசாமி தினமும் 2 மாவட்ட தலைவர்களை சந்தித்து விளக்கம் கேட்டு வருகிறார். இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடந்தது. அதிமுகவின் தோல்விக்கான காரணங்களை ஆலோசனை செய்ய இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டம்தான் அதிமுகவில் இருக்கும் அதிகார மோதலை தற்போது ஜாதி ரீதியான மோதலாக மாற்றியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அதாவது சிதம்பரம் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்தார். இந்த கூட்டத்தில் பலர் சரியாக வேலை செய்யவில்லை, தேர்தல் பணிகளை செய்யவில்லை, மதுரைக்கு மட்டும் 8000 கோடிக்கு திட்டப்பணிகள் செய்து இருக்கிறோம், ஆனால் மதுரையில் நமக்கு ஏன் வாக்கு வரவில்லை என மதுரை மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜுவை பார்த்து எடப்பாடி கேள்வி கேட்டு உள்ளார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்லூர் ராஜு, நாங்கள் என்ன காமராஜர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவா? நிர்வாகிகள் அனைவரும் பம்பரமாகத்தான் பணியாற்றினோம், இதுக்கு மேல் எப்படி கட்சியில் வேலை பார்ப்பது? மதுரை மாவட்டத்தில் மட்டும் அதிமுகவின் வாக்குகள் குறையவில்லை, 8000 கோடி திட்டம் கொடுத்தும் ஓட்டு வரலைனா நம்ம என்ன புரட்சி தலைவரா புரட்சி தலைவியா என்று எடப்பாடியை விமர்சனம் செய்யும் வகையில் செல்லூர் ராஜு பேசியுள்ளார். இதனால் அதிமுகவிற்குள் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதைத்தான் ஜாதி மோதல் என்று கூறுகிறார்கள். அதன்படி எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் பிரிவை சேர்ந்தவர். தேர்தல் தோல்விக்கு எல்லா ஜாதியினரையும் விட்டுவிட்டு முக்குளத்தோர் பிரிவை சேர்ந்த செல்லூர் ராஜுவை மட்டும் கேள்வி கேட்பதை கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளனர். அதே சமயம் கவுண்டர் பிரிவினரிடம் எடப்பாடி ஏன் இப்படி கடுமையாக கேள்விகளை கேட்கவில்லை? ஏற்கனவே முக்குளத்தோர் பிரிவை சேர்ந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை எல்லாம் ஓரக்கட்டிய எடப்பாடி இப்போது செல்லூர் ராஜுவை ஓரம் கட்ட பார்க்கிறார் என்று அதிமுகவிற்குள் புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் திமுகவுக்கு விழுந்தது. இதிலிருந்து அதிமுக விசுவாசிகள், அதிமுகவுக்கு சாதகமான வாக்காளர்கள் என அனைவரும் திமுக பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுகவுக்குள் ஜாதி மோதல் பிரச்சனையும் எழுந்துள்ளதால் அதிமுக தலைமை மீது கடும் அதிருப்தி அடைந்து அதிமுகவை சேர்ந்த 25 நடப்பு எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 65 40 குறைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் எடப்பாடி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்றே சொல்லலாம்.